மகாநதி சீரியல் வந்து இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டே. அந்த சீரியல் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான், இதோட வந்து முடிய போகுது. ஸோ அந்த சீரியலை பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்விஸ்டான ஒரு விஷயம் நடந்திருக்கு. விஜய் வந்து காவேரியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா யாழினி போய் காவேரி கிட்ட, சித்தி நீங்களும் வந்து அம்மாவோட அம்மா ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் சொல்லிட்டாங்க. எப்படி அம்மாவோட அம்மாவும் நானும் ஒரே மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு பழசெல்லாம் ஒவ்வொரு விஷயமா ஞாபகம் வருது. ஞாபகம் வந்து டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ எல்லோரும் போய் பார்க்கும்போது எந்திரிச்சதுக்கப்புறம், என்னங்க நம்ம குழந்தை எங்கே, ஏன்னா நான் இந்த வீட்டில் இருக்கேன், எங்கே நம்ம குழந்தை அப்படிலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வருது. அப்புறம் வந்து இந்த காரில் வந்து ஆக்சிடென்ட் ஆனது எல்லா விஷயத்தையும் காவேரிக்கு சொல்கிறாங்க. இவ்வளோ நாளாக நான் இந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணு எங்கே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி அம்மும் வந்து இதான் உன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. காவேரி வந்து இனிமேல் நான் உனக்கு மிஸ் இல்லை, இனிமேல் நான் தான் உனக்கு அம்மான்னு சொல்கிறாங்க. அவங்களும் அம்மாவும் ஆசையாக காவேரியை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு சந்தோஷப்படுறாங்க. கடைசியில் எல்லாமே சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி வேண்டிக்கிட்டு, நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பொண்ணுங்க எல்லாமே நல்ல நிலைமையில இருக்காங்க, நல்ல வாழ்க்கையில் வாழ்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இதோட மகாநதி சீரியல் பார்த்திங்க அப்படின்னா எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மகாநதி சீரியலில் யார் யாரெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.